தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் சபரீசனுக்கு பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் சபரீசனுக்கு பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது திமுகவின் இளைஞரணி செயலாளராக உள்ளார். அதேபோன்று கருணாநிதி அவர்களுடைய பேரன் தயாநிதி மாறன் திமுக விளையாட்டு அணி தலைவராக உள்ளார். கருணாநிதி அவர்களுடைய மூன்றாவது மனைவி மகள் கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் பகை நீருபூத்த நெருப்பாக உள்ளது. உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் என்று கூட வாழ்த்து தெரிவிக்கவில்லை சபரீசன் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மாமனாரிடம் தனக்கு திமுகவில் பதவி வேண்டும் என்று சபரீசன் கேட்டுள்ளார். சபரீசன் ஆதரவாளர்கள் திமுகவில் பதவி வாங்குமாறு அவரை நச்சரிக்கிறார்கள். அரசியலில் களமிறங்குமாறு அவருக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள். இதனால் சபரீசன் அரசியலில் தீவிரமாக இறங்க முடிவு செய்துள்ளார். திமுகவில் தனக்கு கட்சி பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஆகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவதை போன்று சபரீசனுக்கு திமுகவில் கட்சி பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏதாவது ஒரு அணியில் தலைவராக அல்லது செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும். மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இந்த அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் திமுகவின் கட்சி பதவி அவருக்கு தரப்பட உள்ளது. இந்த அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவர உள்ளது. இது சபரீசன் ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கனிமொழி, தயாநிதி மாறன் ஆகியோருடைய ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது.